இந்த 2 days பேக் நான் கேள்விப்பட்டது சோஷியல் மீடியாவில். யூஸ்வலாக இந்த மாதிரி கான்ட்ரவர்சிஸ் நான் பார்க்குறதில்ல. பட் ஏதோ கர்த்தருடைய நடத்துதலோ ஏதோ அந்த கான்ட்ரவர்சி நான் பார்த்தபோது, மகா பெரிய தேவ மனுஷனாகிய மோகன் லாசரஸ் அவர்களை குறித்து இவர் ஜான் ஜப்ரா தம்பி வந்து ரொம்ப ஒரு தரை தாழ்ந்த சில விமர்சனங்களை பேசுவது போல சில வீடியோ கிளிப்பிங்ஸ் பார்த்துட்டு நான் வந்து மனசு ரொம்ப எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அந்த அளவுக்கு மனசு உடைஞ்சு போயிட்டேன். ஏன்னா மோகன் லாசரஸ் ஐயா வந்து ஒரு மகா பெரிய ஒரு தேவ மனுஷன். இது வரைக்கும் அவரை நேரில் சந்திக்கும்படிக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. மேபி வருங்காலங்களில் ஆண்டவர் எனக்கு கொடுக்கலாம். அந்த மோகன் லாசரஸ் ஐயாவுடைய அந்த ஷார்ட்ஸ் மெசேஜஸாக இருக்கட்டும், இல்லை அந்த வாக் வித் ஜீசஸ், அதெல்லாம் வந்து பார்க்கும்போது, அதாவது இந்த பசி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ஆகாரத்தோட ருசி தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்படி நம்ம மனசு உடைஞ்சு ஒரு பலவான் கிட்ட சிக்கி கொண்ட போல ஒரு சூழ்நிலை, இல்லை பிசாசோட ரொம்ப போராட்டத்தின் ஒரு சூழ்நிலை, இல்லை ஒரு கடன் பிரச்சனையிலையோ எல்லா விதத்திலையும் நெருக்கப்படுற மாதிரி ஒரு கைவிடப்பட்ட அந்த சூழ்நிலையில அந்த வாக் வித் ஜீசஸ்ல ஐயா மோகன் லாசரஸ் அவர் கொடுக்குற அந்த மெசேஜஸ், அப்புறம் அவருடைய மெசேஜஸ்லேருந்து அந்த ஷார்ட்ஸ் அதை கிளிப்பிங்ஸ் போடுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு நமக்கு, ஏன்னா நமக்கு வந்து ஆண்டவரிடத்துல டைரக்டா பேசும்படிக்கு, அவர் குரலை கேட்கும்படிக்கு, ஆண்டவர் நம்ம இடத்துல டைரக்டா இடைப்படும்படிக்கு அனுபவங்கள் இல்லாத காலத்துல அவ்வளோ நல்லா இருக்கும். அதை பத்தி நிறைய பேர் வந்து அதை பத்தி சாட்சி சொல்ல நான் கேட்டிருக்கேன். அந்த மகா பெரிய தேவ மனுஷனாகிய மோகன் லாசரஸ் எல்லாம் ஆண்டவர் ஒரு வேலை எழுப்பாம இருந்தா இன்னைக்கு தமிழ்நாடு என்ன கதியில இருக்கும் தெரியுமா? என்ன கதியில இருக்கும் தெரியுமா தமிழ்நாடு? அப்படியே சத்ருவின் அரண்கள்ல, அப்படியே சத்ருவின் அவனுடைய பிடிகள்ல அப்படியே பிடிக்கப்பட்டு அவ்வளவு மோசமா இருக்கும். அந்த மகா பெரிய மனுஷராகி அந்த தேவ மனுஷனாகி ஐயா மோகன் லாசரஸ் அவரை குறித்து ஒரு தரை தாழ்ந்த விமர்சனத்தை ஜான் ஜெப்ரா தம்பி அவர் பேச அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ்லாம் கேட்டிருந்தேன். ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருந்துச்சு. எங்கேயோ போய் கொண்டு இருக்குது. அதாவது ஜான் ஜெப்ரா தம்பி அவர் செய்கிற அந்த ஊழியங்கள்லாம், அது நான் பற்றி எதுவுமே நான் விமர்சனம் சொல்லலை. அவர் ஏதோ ஒரு பக்கத்தில் ஊழியம் செஞ்சு கொண்டு இருக்கிறார். ஆனால் அடுத்தவரை குறித்து விமர்சனம் பண்ணும்போது எவ்வளோ ஒரு தரை தாழ்ந்த வார்த்தைகளை பேசி, அதுவும் மகா பெரிய தேவ மனுஷனாகிய மோகன் லாசரஸை பற்றி மனசே கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனிவேஸ், அந்த வீடியோஸ் நம்ம வந்து ஜான் ஜெப்ரா தம்பிக்கு ஆதரவாக நான் சொல்லலை, அதில் சமாதானமாக எல்லாம் இருங்கன்னு சொன்ன வீடியோஸை வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. காட் பிளஸ் யூ.